ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 13 मार्च 2024। संगम युगी ब्राह्मण संसार के अधिकारी आत्माए अर्थात बेगमपुर के बादशाह। பாபா சொல்றாரு, சங்கமயுகி பிராமண ஆத்மாக்கள் உலகத்தினுடைய அதிகாரி ஆத்மாக்கள். உலகமே உங்கள் கையில் இருந்தது. அப்போ இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? கவலையற்ற உலகத்தோட மகாராஜா போல இருக்கணும். சங்கல்ப் மே பி கம் அர்த்தா துக்குக்கு லஹர் ந ஹோ. எண்ணத்தில் கூட ஐயோ இப்படி ஆயிப்போச்சா, அந்த ஒரு துக்கம் அல்லது கவலை உங்களுக்கு எண்ணத்தில் சங்கல்பத்தில் கூட வரக்கூடாது. बेगमपुर के बादशाह सदा सुख की शैया पर सुखमय संसार में स्वयं को अनुभव करो. எப்படி நீங்கள் அந்த விஷ்ணுவினுடைய சித்திரத்தை பார்க்குறீங்க, விஷ்ணு பார்க்கடலில் ஆராம்சே படுத்துட்டு இருக்கிறாராம். அப்போ அதே போல் பாபா சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தினுடைய எஜமான நாளுக்காக போகிறீங்கன்னா அந்த சுகம் எனக்கூடிய பாவ படுக்கை. ஏன்னா முற்றிலும் சுத்தமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் விஷம் நிறைந்ததாக இருக்குது. அதில் இருந்தும் நாம் எப்படி இருக்கணுமா? குஷியாக இருக்கணும். எனவே நீங்கள் விஸ்வ மகாராஜன் ஆகி சதா உலகத்தினுடைய ஆத்துமாக்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அப்போ அந்த சுகத்தினுடைய படுக்கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சுகமயமான உலகம் உங்களை சுற்றி இருக்கிறதாக நீங்கள் எப்பொழுதுமே அனுபவம் செய்வீங்க. क्योंकि ब्राह्मणों के खजाने में अप्राप्त कोई वस्तु नहीं. ஏனென்றால் பிராமணர்களுடைய பொக்கிஷத்தில் இது கிடைக்கலன்னு சொல்லவே முடியாதான் இல்லையா? நமக்கு எது தேவையோ கண்டிப்பாக அதை பாபா நமக்கு கொடுத்துடுறாரு. தேவைக்கு அதிகமான அல்லது அந்த அந்த ஒரு வஸ்து நமக்கு தேவையே இல்லை அப்படின்னும் பொழுது அதை தர்றதில்லை. எனவே பாபா சொல்றாரு, பிராமணர்களுடைய பொக்கிஷம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கின்றது. அப்பிராப்தி துக்குக்கா காரண் ஹே, பிராப்தி சுக்குக்கா சாதன் ஹே. ஸோ இந்த அப்பிராப்தி ஏதோ எனக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிறது துக்கத்திற்கான காரணமாக ஆகின்றது. மற்றும் பிராப்தி பரமாத்மா பிராப்திகள் சுகத்திற்கு ஆதாரமாகுது. அதனால் இங்கே வர்ற குழந்தைகள் எப்பொழுதுமே குஷியாக இருக்காங்க. ஏன்னா வரும்போது துக்கத்தோடு வருவாங்க. அதையெல்லாம் பாபாவுக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். மெதுவாக எப்போ யோகத்தில் உட்கார்றோம் அப்போ சக்தி வாங்குகிறோம். ஆத்மா தூய்மை ஆகுது. ஸோ உங்களுக்கு அது சுகத்தினுடைய சாதனமாக ஆகிவிடுகிறது. तो सर्व प्राप्ति स्वरूप अर्थात सुख स्वरूप स्थिति में रहो. எனவே அனைத்து பிராப்திகளின் ஸ்வரூபமானவர் என்றால், அனைத்தும் நிறைந்தவர் என்றால் சுகஸ்வரூப ஸ்திதியில் நிலைத்திருங்கள். ஸோ நீங்கள் நம்ம அப்படி நினைக்கணுங்கிறார் பாபா. நான் சுகம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கேன், அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். நல்லது. ஓம் சாந்தி.